ஹாய் கைஸ், இன்னைக்கு சண்டே. வீட்டில் ரொம்ப போரு. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சும்மா வெளியே போய் ஊர் சுற்றுவோமேன்னு கிளம்பிட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு ஊர் சுற்றணுமான்னு நீங்கள் கேட்பீங்க. சுற்றணும்னு மனசு சொல்லுது, வாங்க போகலாம். அப்படி நாங்கள் வந்த இடம்தான் கோயம்புத்தூர் மரக்கடை பக்கத்தில் இருக்க சண்டே மார்க்கெட். ஆக்சுவலி இது த்ரிஃப்ட் மார்க்கெட்னு கூட சொல்லுவாங்க. 2 நாளுக்கு முன்னாடி ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு இது வந்துச்சு. இங்கே இருக்க பொருட்கள் எல்லாமே கம்மி ரேட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருந்தாங்க. அது உண்மைதானா, அப்படி தான் கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறக்காக தான் நாங்களும் போனோம். அதில் ஒரு ஸ்லிப்பர் ஷாப் பார்த்தோம். அங்கே மென்ஸுக்கெல்லாம் ஸ்லிப்பர் வெறும் 100 ருபீஸ், அதே மாதிரி கேர்ள்ஸுக்கெல்லாம் ஸ்லிப்பர்ஸ் வெறும் 50 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே ரோட்டில் வச்சு விற்கிறதுனால சைஸஸ் அப்படிலாம் இல்லை, எல்லாமே கலைஞ்சிருக்கும். நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான சைஸை நீங்கள் தேடி எடுத்துக்கலாம். ஆனால் ஜஸ்ட்டு 50க்கு ஸ்லிப்பர்ஸ் கிடைக்குதுங்கிறது சூப்பரான விஷயம் தானே. அதனால தான் நானும் எனக்கு 2 ஸ்லிப்பர் எடுத்துட்டேன். என் ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஸ்லிப்பர் வாங்கிட்டோம். அப்புறம் பிராண்டடான வாட்ச் எல்லாமே கம்மி ரேட்டுக்கு கொடுத்துட்ருந்தாங்க. நிறையா பேக் ஷாப்ஸ் இருந்துச்சு, டிஷர்ட் ஷாப்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு, சின்ன சின்ன கடை நிறையா இருந்துச்சு. சண்டே மார்க்கெட் சண்டே ஒரு நாள் மட்டும்தான் அந்த ஏரியாவில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்களும் யாராவது ஃப்ரீயாக இருக்கீங்க, இந்த கோயம்புத்தூர் சைடு இருக்கீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள். நாங்களுமே போனதுக்கு டிஷர்ட், வாட்ச், அதுக்கப்புறம் பேக், ஸ்லிப்பர்ஸ்னால் நிறையாவே வாங்கினோம். நாங்கள் ஒரு 5 ஓ கிளாக் போல் தான் போயிருப்போம். இருந்தாலுமே வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தனால சரி ஏதாவது ஜில்லுன்னு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தோம். அங்கே ஒரு ஜூஸ் ஷாப் இருந்துச்சு. சரி அங்கே ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு ஆளுக்கு ஒரு ரோஸ் மில்க், சாக்லேட் மில்க் வாங்கி குடிச்சாச்சு. சரி, சண்டே ஷாப்பிங்னு இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரம் சுற்றிட்டு லேட்டாக வீட்டுக்கு போகலாமேன்னு தோணுச்சு. அதனால் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஃபேன்சிக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்டேன். ஆக்சுவலி ஃபேன்சிக்கு போனது என்னமோ 2 இயரிங் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் அதை தவிர நிறையா பொருள் எச்சாவே வாங்கிட்டு தான் வந்தேன். 4:30க்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம். ஆனால் மணி 7:30 ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் அங்கே சுற்றிட்டே தான் இருந்தோம். சரி நைட் ஆயிடுச்சு, ரிட்டன் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. சரி வேறு ஏதாவது சாப்பிட்லாம், ஜில்லுன்னு குடிக்கலான்னு தோணிகிட்டே இருந்துச்சு. எங்கள் கண்ணில் மேரியோ பட்டுச்சு. மேரியோவில் எப்போவுமே நீங்கள் ஒரு ஜூஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஒரு ஜூஸ் உங்களுக்கு ஃப்ரீ தான். சரி 2 பேர் இருக்கோம், அங்கே போய் ஜூஸ் குடிக்கலான்னு போய் வாட்டர்மெலன் சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். 30 ருபீஸ்க்கு ஒர்த்துனே சொல்லுவேன். சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பலாங்கும்போது தான் சரி வீட்டுக்கு கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதான் இன்றைக்கி சண்டே இல்லையா, எங்கள் ஏரியா பக்கத்தில் இங்கே மார்க்கெட் இருக்கும். சரி சந்தையிலே நம்ம போய் வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு அங்கே போய் கொஞ்சம் பொருளெல்லாம் வாங்கிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே வீட்டில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு நைட் டின்னர் முடிச்சாச்சு. எங்களோட சண்டே இன்றைக்கி இப்படி தான் போச்சு. இதோட இந்த விளாக் முடிவடைகிறது. மேலும் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.